பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது ஒரு பிரபலமான தமிழ் பழமொழி. இதன் நேரடி பொருள் நறுமணமுள்ள பூக்களுடன் சேர்ந்து கட்டப்படும் வழிநாருக்கும் அந்த பூக்களின் மனம் வந்துவிடும் என்பதாகும். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்ற வாக்கிற்கிணங்க நல்ல சேர்க்கை ஒருவரை நல்வழிப்படுத்தும் என்பதே இப்பழமொழியின் உட்கருத்தும் சாராம்சமும் ஆகும். நான் உங்கள் தந்தை, நீங்கள் என் பிள்ளை என்று வாக்குறுதி அளித்த கடவுள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்குரிய வாஞ்சையில் நம்மை அன்பு செய்து காத்து வருகின்றார். அவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்வதே நமது கடமை. கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் கடவுளை பிரதிபலித்து வாழ வேண்டும். பாரதிதாசன் தமிழை தனது உயிர்மொழியாக கருதி இயற்கையின் இயல்பு நிலையை ஏற்றி புகழ்கின்றார். கனியிடை ஏறிய சுவையும் முற்ற கொலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபொசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரல நீரும் இனிய என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடுகின்றார். ஆம் இனிய நெஞ்சங்களே, பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல இறைவனின் பிள்ளைகளாகிய நாமும் இறை இயல்பை பிரதிபலித்து வாழ்வதையே தனது உயிர்மூச்சாக கொண்டு செயல்படுவோம். நமது வாழ்வின் சிந்தனை, சொல், செயல்பாடுகள் அனைத்தும் இறை மதிப்பீட்டை வெளிப்படுத்துவதாக அமையட்டும். நமது பேச்சு கனியிடை ஏறிய சுவையாக, பனிமலர் ஏறிய தேனாக, பாகிடை ஏறிய சுவையாக அமையட்டும். அப்பொழுது உயர் மாமனிதர்களின் பட்டியலில் இடம்பெறுவோம். புனிதர்களின் கூட்டத்தில் இணைவோம். நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம்.